ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLG 3F டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆல் போர்டுக்கானது சண்டே 16/3/2025 8 PM நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது 8 மணி ஷோவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 PM நம்ம வந்து 6 PM நம்ம இந்த ட்ராவுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி 8 PM கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். யாரும் கேரளா லாட்ரின்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. இது வந்து நம்மளுடைய டியர் லாட்ரி நண்பா. டியர் லாட்ரியோட 8 மணி ஷோவுக்கு நம்ம வந்து இந்த ட்ராவுக்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து டியர் லாட்ரி கெஸ்ஸிங் கேட்கறதுனால நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுனால இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஸோ இன்றைக்கி நம்ம போடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம 8 PM கொண்டு வந்திருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி டியர் லாட்ரிக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டியர் லாட்ரிக்கு நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு டியர் லாட்ரிக்கு நம்பர் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து 2 ட்ரா ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். அதாவது நேற்றுக்கான ரிசல்ட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேற்றுக்கான ரிசல்ட் படி தான் இன்றைக்கான ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம நேற்றுக்கான ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான டச் அண்ட் பெயர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ நேற்றுக்கு வந்து 1 PM 6 PM வச்சு நம்ம வந்து நேற்றுக்கு 8 PMல என்ன நம்பர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருவோம். ஏற்கனவே ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ இது ரெண்டையும் வச்சு நான் இந்த ரிசல்ட்டை எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் இங்கே வந்து கேள்விக்குறி போட்டிருக்கேன். ஆனால் அங்கே ரிசல்ட் நேற்றுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து 1 மணி ஷோவுக்கு வந்து 193 அடித்தாங்க. இப்போ நம்மளுக்கு 6 PMக்கு வந்து நம்மளுக்கு 256 அடிச்சிருக்காங்க. ஸோ இதுகளை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்க போகிறோம். இந்த ட்ராவோட எக்ஸ் வந்து இங்கே வந்து நான் வந்து காமன் சீரியல்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஒரே மாதிரியான சீரியல்ஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் வின்னிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரே மாதிரியான சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் நம்மளுடைய எஸ்என்பா. ஸோ ஒரு ட்ராவலையும் இந்த எஸ்எனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம இந்த 8 மணி ஷோ, அதாவது நேற்றுக்கான 8 மணி ஷோ நண்பா. ஸோ நேற்றுக்கான டேட்டை நான் இங்கே போட்டுறேன். 15/3/2025. யாரும் குழப்பிக்காதீங்க, அதனால தான் நான் டேட்டை போட்டேன். ஸோ இங்கே கவனிங்க, இது வந்து நம்ம வந்து நேற்றுக்கான ரிசல்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு 1 மணி ஷோவுக்கும் 6 மணி ஷோவுக்கும் நம்மளுக்கு 1 மணியில் வந்து 987, 6 மணியில் வந்து நம்மளுக்கு வந்து 524 அடிச்சிருக்காங்க. ஸோ சீரியல் படி நம்மளுக்கு இங்கே 9 8 7, இங்கே வந்து 5 2 4. ஸோ சீரியலில் மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 3 6. ஸோ இது ஃபுல்லாக நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு வெளியில் நிற்கிது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய ABC. இது வந்து ஒரே இதுக்குள்ளே வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. அதாவது இந்த 2 ரிசல்ட்டுமே தனித்தனி ரிசல்ட்ஸ். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளேருந்து 1 நம்பர் 1 NO, அதேமாதிரி இதுக்குள்ளேருந்து 1 NO. ஸோ இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது இந்த நம்பரை தான் போடணும். அதாவது 0136 போட்டுட்டு இங்கேயும் நம்மளுக்கு வந்து 1 N1 கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ட்ராவுடைய ரிசல்ட், அதாவது இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நேற்றுக்கான ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 to 7. இதுதான் நம்மளுடைய வின்னிங் நம்பர். நேற்றுக்கு வந்து வின்னிங் நம்பர். இதில் கவனிங்க, நம்மளுக்கு இங்கேருந்து 7, இதிலேருந்து நம்மளுக்கு 2, இதிலேருந்து நம்மளுக்கு 6. அப்போ ரிசல்ட் வந்துருச்சா 7 2 இங்கே 6. ஸோ இதுதான் நம்மளுடைய இங்கே ரிசல்ட்டு. அதாவது ஈக்குவலாக தனித்தனியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கெஸ் பண்ணலாம் நண்பா. இப்போ இன்றைக்கி கவனிங்க, சேம் தான். இங்கே பாருங்கள் 193 256 தனித்தனி நம்பராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல போட வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 193 256. மிச்சம் இருக்கிறது வந்து 0 2 3 4 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இல்லை. இப்போ நம்மளுக்கு இது 2 சேர்ந்தது தான் ABC. இப்போ இது 2 சேர்ந்தால் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் ABC போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது நண்பா.
இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கணும். அது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா போன ட்ரா மாதிரி இந்த ட்ரா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே 4 நம்பர்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து 193ங்கிறது வந்து இது வந்து ஒற்றைப்படை நண்பா. அதாவது ஒற்றைப்படைங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும், கெஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. 1 3 5 7 9 ஒற்றைப்படை. இங்கே 2 4 6 8 0 இது ரெட்டைப்படை. ஸோ இங்கே ஒற்றைப்படை ரிசல்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படை ரிசல்ட்டு ஃபுல்லாக இருக்குது. அப்போது இங்கே நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிறது மொத்தமே 4 நம்பர் தான் ரிமைனிங்கில் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இது ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு ஏபிசி போர்டு, நான் இந்த ட்ராவுக்கு சொல்கிறது வந்து இதுலேருந்து நம்மளுக்கு ஏபிசி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு 1NO, அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு 1NO. நல்லா கவனிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது 0478 1NO. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு இங்கே இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதணும்னா ஏபிசி ஈக்குவல் டு 193 256 0478. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான ஏபிசி போர்டு. சப்போஸ் இஃப் கேம் டபுளாக இருந்துச்சுன்னா இது வந்து சிங்கிள் நம்பருக்கானது நண்பா. சிங்கிள். இப்போ ஒருவேளை கேம் டபுள், இஃப் கேம் டபுள் ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மெட் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இஃப் கேம் டபுள், அதாவது ஒருவேளை கேம் டபுள் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த 193லேருந்து டச் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் கேம் டபுள் ஈக்குவல் டு 193 இதுதான் கேமுக்குள்ளே நிற்கும். இதுவா சிங்கிளாக இருந்தால் இதுக்குள்ளே நிற்க சான்ஸ் இருக்குது, டபுளாக இருந்தால் இதுக்குள்ளே நிற்க சான்சஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்க முடியும் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு இங்கே சிங்கிளாக இருந்துச்சுன்னா டபுளுக்கான சான்ஸ் கம்மி தான். அதனால் டபுள் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று சொல்லியிருக்கோம். ஒருவேளை நம்மளுக்கு இதுக்குள்ளே இருந்து எடுத்து இதை எடுக்கலாம். அதாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம். இது ஏ, இது ஏ, இது ஏ, இது பி, இது சின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஆனால் ஏபிசி ஈக்குவல் டு ஏபிசி ஈக்குவல் டு ஏபிசின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே போனட்டா இருக்கிறதுனால இதை ஒரு வேளை நம்மளுக்கு அதோடு சேர்த்து இங்கே ஒற்றைப்படை இருக்கிறதுனால ஏபி, ஏசி, பிசி, ஏபிசி. உங்களுக்கு புரியுதா நண்பா? அதாவது நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு இந்த ட்ராவுடைய மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 193 256 0478 இதுக்குள்ளையா அல்லது இதுக்குள்ளையா? உதாரணத்துக்கு இதை ஏபின்னு வச்சுக்கலாம், இதை ஏசின்னு வச்சுக்கலாம், இதை பிசின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏபி, ஏசி, பிசி ஈக்குவல் டு ஏபிசி. ஸோ இந்த ஃபார்மெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு நண்பா. ஸோ பேசாமல் நம்ம இந்த ஃபார்மெட்டை கூட எடுக்கலாம்னு பார்க்குறேன். உங்களுடைய கெஸிங்கில் ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் நம்மளுக்கு 193ல் டச் வைங்க. 193ல் டச் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கேம் டபுள் இல்லைட்டுன்னா இந்த ஃபார்மெட் நிற்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைட்டுன்னா நம்ம நேற்றுக்கான ஃபார்மெட்டை கையில் எடுக்கலாம். நான் இந்த 193 கவனித்ததுனால நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கையில் நான் இந்த ஃபார்மெட்டான தான் எடுத்தேன். ஆனால் இங்கே நம்மளுக்கு 1 PM வந்து நம்மளுக்கு 193 அடிச்சிருக்காங்க. 193ங்கிறது வந்து ஒற்றைப்படை வரிசை, அதை தான் இங்கே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒற்றைப்படை வரிசையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்மெட்டில் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கோங்க, உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு எதுவும் பிடிபடலை, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும்
டியர் லாட்ரிக்கு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.